எக்ஸாம்பிள் 9.29 எவாலுவேட் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இன்டகிரேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு என்ன அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இன்டகிரேஷன் இந்த மாதிரி நம்பர்ஸ் ரூட்டுக்குள்ளாரெலாம் இருக்கு இல்லையா? இப்போது இந்த லிமிட்ஸை பார்க்கணும். இந்த லிமிட்டில் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அப்படின்னா 5ன்னு கிடைக்கிது இல்லையா? அப்போ இங்கே உள்ளுக்குள்ளாரையும் அந்த ரூட்டுக்குள்ளார 5ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ 5 மைனஸ், அதாவது இந்த அப்பர் லிமிட் ப்ளஸ் லோயர் லிமிட் மைனஸ் எக்ஸ், இந்த மாதிரி பண்ணும்போது என்னது ஒரு மாடிஃபிகேஷனாக என்ன கிடைக்கும்? டினாமினேட்டர் அப்படியே தான் கிடைக்கும். ஒரு மாடிஃபைடு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இந்த எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு டேர்ம் கிடைக்கும். இந்த மேலே உள்ள டேர்முக்கு பதிலாக இந்த டேர்ம் கிடைக்கும். அப்போ ரெண்டுத்தையும் அடிஷன் பண்ணும்போது நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் ஆகி நம்மளுக்கு வெறும் அதை இன்டகிரேஷனை சால்வ் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அதை மாதிரி இந்த ஃபார்மேட் இருக்கிறதுனால நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்டகிரேஷன் a to b f of x dxங்கிறது நம்ம என்னன்னு செஞ்சுக்கலாம்? இன்டகிரேஷன் a to b f of இந்த ரெண்டு லிமிட்ஸையும் ஆட் பண்ணிங்க a plus b minus x into dx அப்படிங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? இதை சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த இன்டகிரேஷனை லெட் i is equal to எழுதிங்க. லெட் i is equal to integration 2 to 3 root x divided by root of 5 minus x plus root x into dx. நெக்ஸ்ட் இதை என்ன செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இதில் அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போ இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ i becomes என்னவாகும்? 2 to 3 root of x இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம்? இந்த ரெண்டு லிமிட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட எக்ஸை மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த ஃபார்மேட்டை நம்ம செஞ்சுக்க போகிறோம். 3 + 2 மைனஸ் எக்ஸு. அடுத்தது இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல என்ன செஞ்சுக்க போகிறோம்? 3 + 2 மைனஸ் எக்ஸு அப்படின்னு போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகிடும்? 3 + 2ங்கிறது 5ன்னு ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 2 to 3 5 minus x divided by இந்த இடத்துல என்ன ஆகிடும்? 3 + 2 5, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால 5 minus 5 0ன்னு ஆகிடும். இந்த மைனஸ் இதில் உள்ள மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். இந்த இடத்துல இது எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ளஸ் ரூட் ஆஃப் 5 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு மாறிடும் இன்டூ டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி மாறிடுச்சா? இப்போ இது ரெண்டு இன்டகிரேஷனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்பர் 1ன்னு கொடுத்துங்க ஈக்குவேஷன், இது நம்பர் 2ன்னு ஈக்குவேஷன் கொடுத்துங்க. இப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னு பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கணும். ஐன்னு போட்டுறக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணும்போது i + i 2iன்னு ஆகிடும். ரைட் ஹேண்ட் சைடு ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள். டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயுமே சேமாக இருக்கிறதுனால ஒரு காமன் டினாமினேட்டர் தான் நம்மளுக்கு. நியூமரேட்டர்ஸை மட்டும் ஜஸ்ட் அடிஷன் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தில் உள்ள நியூமரேட்டர்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிங்க. டிவைடட் பை டினாமினேட்டர் அதே டேர்ம் தான் இருக்குது, சேம் டேர்ம் 5 minus x dx. அப்போ என்ன ஆகிடும்? இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிட்டு. இன்டகிரேஷன் 2 to 3 dxன்னு மட்டும் இருக்குது. ஸோ வெறுமனே இன்டகிரேஷன் dx இருந்துன்னா அதை எப்படி இன்டகிரேஷன் பண்ணுவோம்? எக்ஸ்ன்னு ஆகிடும். எக்ஸ் இன்டகிரேஷன் ஆஃப் dxங்கிறது எக்ஸ்ன்னு மாறிடும். எகெயின் லிமிட்ஸ் அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? லிமிட்ஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்க போகிறோம்? 3ன்னு கொடுக்க போகிறோம். மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 2 கொடுக்க போகிறோம். ஸோ 3 - 2ங்கிறது 1. இது எதனுடைய ஆன்சரு? 2iனோட ஆன்சர் வந்து 1. அப்போ ஐயோட ஆன்சர் என்னது? இன்டகிரேஷனோட ஆன்சர் 1/2. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இதுதான் இதனுடைய ஆன்சர்.